சொல்லவா இல்ல சொல்லவா? உரம்ப சொல்றேன். மருந்து ஊரு தலைவர் அப்ப சிறப்பு எதான் சொன்ன சொல்லுவேன். இருந்தாலும் முதல்ல சொல்றேன், சுருக்கம் வர்றதுக்கு பயம். எவன் குத்தவன் ஓட மாட்டேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ப்ரீசெட்டு. இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் இந்த வீடியோவில் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன், அது போக எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீசெட்டை எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி இன்புட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்ன்றதில் போனால் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி அதை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட் அப்படின்றதுல போங்க, லாஸ்ட்டாக இருக்க டெம்ப்ளேட் போயிட்டு மேலே இருக்க இந்த அப்லோட் அப்படின்ற டச் பண்ணினா இதில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இன்புட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ஆனமே மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இல்லை இந்த கண்டினியூ டு டெம்ப்ளேட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இன்புட் ஆகிருக்குது நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து தான் நாம் ஈஸியாக வந்து நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இது டெக்ஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஏதோ இங்கிலீஷில் நிறைய டைப் பண்ண மாதிரி வரும். அது ஏன் அப்படி வருதுன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட் எப்படி. ஸோ அந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லீஃப் ஃபாண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்புட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த கீழே எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே இருக்க அந்த ஃபாண்ட் இருக்க ஆரம் இருக்க டச் பண்ணி இந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் அந்த சைடில் இருக்க 3 டாட் டச் பண்ணி இந்த இன்புட்குள்ளே போயிட்டு இதில் நான் கொடுத்துருக்க அந்த லீஃப் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி இன்புட் பண்ண மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டாகவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமேஜெலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ஆட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 6.6 செகண்ட் கிட்ட நான் என்னோட நேம் ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இந்த இடத்துல தமிழில் டைப் பண்ணி இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே அடுத்து இந்த ரெண்டாவதுக்கு பதிலாக இந்த இதில் நான் என்னோட ஊரோட நேமை டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அதே மாதிரியே அந்த நேமை டைப் பண்ணி அந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட ஊரோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மீதம் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் அதுக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்துடும். இப்போ எல்லாமே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இனி மீதம் இருக்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோ லாஸ்ட் வரை எம்டியாக இருக்க பீட் மார்க்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு இந்த 11.22 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுதா அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வரிசையாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கோட கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணி அடுத்த இமேஜ் அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறோம். கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணுறோம். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸை வந்து வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எதையுமே மிஸ் பண்ணாமல் லைவாகவே பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் எப்படி நான் ஈஸியான ஸ்டெப்பில் சின்ன சின்ன ட்ரிக்கோட கொண்டுட்டு வரேன் அப்படின்றது உங்களுக்கு லைவாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக இதே மாதிரியே மூவ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இமேஜஸை வந்து வரிசையாக கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போ நமக்கு இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இந்த மீத இருக்க இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தால் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா அந்த எஃபெக்ட்டை தான் நம்ம மீத இருக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தால் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு இந்த சைடு இமேஜஸ் ஆட் பண்ண பார்த்தீங்களா,
இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரிசையாக கரெக்டாக லாஸ்ட் வரை செலக்ட் பண்ணால் ஒரு 6 இமேஜ் செலக்ட் ஆகும். அந்த 6 இமேஜுமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. அந்த சின்ன ஏரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இல்லை பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 6 இதுலேயுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ எஃபெக்ட் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதெல்லாம் மீது இருக்குது இந்த நடுவில் அந்த ஊரோட நேம் இதெல்லாம் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் மட்டும் கீழே அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பேன். இப்போ இதில் மட்டும் உங்களோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண அப்புறம் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த 2வது இருக்கல உங்களோட ஊரோட நேம் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டே வந்தால் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ப்ளூ கலரில் லேயர் கொடுத்துருக்குன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்ம மீத இமேஜஸ் வந்து நிறைய ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜஸோட ஸ்டார்டிங் எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த பீட் மார்க் போய் அதே மாதிரி டூப்ளிகேட் பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர எத்தனை இது கொடுத்துருக்கணும் அது எல்லாத்துக்குமே இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு அந்த ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொண்டுட்டு வரும். ஸோ அதுக்காகத்தான் இதை நீங்கள் ஆட் பண்ணால் இன்னும் உங்களோட வீடியோ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர இப்போ எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.